நீங்க பார்க்குற இந்த காட்சிய ஒரிஜினல் கலர்ல காட்டக்கூடாதுன்றதுக்காக தான் பிளாக் அண்ட் ஒயிட்ல காட்டுறேன். பையனுக்கு ரொம்ப ஸ்வெல்லிங் அதிகமா இருக்கு. டே அண்ட் நைட் இப்படி தான் கம்ஃபர்டபுள் இல்லாம இருக்கான். இந்த டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா வலி குறையும்னு சொல்லுவாங்கல்ல. நான் வேலையை விட்டு வரப்போ பெரிய பையனுக்கு ஐஸ்கிரீமும் சின்ன பையனுக்கு கடலை மிட்டாயும் வாங்கிட்டு வந்தேன். நான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேன். வேற வழி இல்லாம தான் வாங்கி கொடுத்தேன். சின்ன பையன் இந்த கடலை மிட்டாயை பார்த்து பயங்கரமாக சந்தோஷப்பட்டான். இப்பெல்லாம் அடிக்கடி ஆட்டோ செலவு தான் அதிகமாயிட்டே இருக்கு. பையனுக்கு வேற சிடி ஸ்கேன் எடுத்தாகணும். எனக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பையன் ஆட்டோ பிடிச்சிட்டு வந்தான் கடைக்கு. அப்படியே நாங்கள் லேபுக்கு ஆட்டோலேயே போயிட்டோம். எனக்கும் ஹெல்த் இஷ்யூ இருந்தது. அதையும் சேர்த்து ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற முடிவில் போயிட்டு இருந்தோம். பயாப்சி ரிப்போர்ட் இன்னும் வரலை. சிடி ஸ்கேனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிப்போர்ட் வரணும் அப்படின்னு நினச்சிட்டே போனேன். அந்த பயமே என்னை ஏதோ பண்ணிகிட்டு இருந்தது. சிடி ஸ்கேன் எடுத்தாச்சு. வெயிட் பண்ணி வாங்கிட்டே வந்துட்டோம். நைட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இந்த ஸ்கேனில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ரிப்போர்ட்டில் அந்த கட்டி என்ன வகையாக இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் முடிவு சொல்லலை. பயாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு அங்கேயுமே சொல்லிட்டாங்க. டாக்டர் 4 விதமான கட்டியை சொல்லி அதில் 3வது வகையான கட்டியை சந்தேகப்படுறேன்னு சொன்னார்ல, அதே தான் இந்த ரிப்போர்ட்லேயும் வந்திருக்கு. அவங்களும் இதை அப்படி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த 3வது வகை கட்டின்னு. எனக்கு உடனே டாக்டரை பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் தான் அப்போ இருந்தேன். பக்கத்தில் ஏதாவது கிளினிக் இருக்கான்னு பார்த்து வண்டியை நிறுத்துங்கன்னு ஆட்டோ அண்ணா கிட்ட சொன்னேன். அப்போது ஒரு டாக்டரை பார்த்து எனக்கு இருக்கிற பிரச்சனையை சொன்னேன். மெடிசன் எழுதி கொடுத்தாங்க. 2 நாளில் வலி சரியாகலைன்னா இசிஜி எடுத்து பார்க்கணும்னு சொன்னாங்க. இந்த தைலம் சின்ன பையனுக்காக வாங்கிட்டு வந்தேன். மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறான், அதுக்காக தான். இந்த சிரப், அதுக்கப்புறம் இந்த டேப்லெட் எல்லாமே எனக்கு கொடுத்தாங்க. எனக்கு என்ன பண்ணுச்சு, பையனுக்கு டாக்டர் என்ன முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த டேப்லெட் எல்லாம் 2 நாளாக போட்டுட்ருக்கேன். ஆனால் எனக்கு பெயின் குறையவே இல்லை. பியூரிஃபயரில் பிரச்சனைன்னு சர்வீஸ்க்கு ஆளை கூப்பிடுறதுக்காக கால் பண்ணேன்னு சொல்லியிருப்பேன். கால் அட்டன் பண்ணலைன்னு நானும் விட்டுட்டேன். ஆனால் அவங்களே மறுபடியும் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டாங்க. தண்ணி ரொம்ப சூடாகுது, வெளியேற வேண்டிய தண்ணி ரொம்ப கம்மியாக வெளியேறுது அப்படின்னு சொன்னேன். ஃபில்டர் மாற்றி எவ்வளோ நாள் ஆகுதுன்னு கேட்டார். 6 மாதத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொன்னேன். ஃபில்டரை மாற்றணும்னு சொன்னார். மார்னிங் 8:30க்குள்ளே வர முடியுமான்னு கேட்டேன். நான் வந்துடுறேன்னு சொன்னார். காலையில் வந்து மாற்றி கொடுத்துட்டாரு. இந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, எங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்லியிருப்பேன். மோட்டரில் தண்ணி போடுறப்பெல்லாம் ரொம்ப தண்ணி இல்லாமல் அடியில் இருக்கிற மண்ணெல்லாம் சேர்ந்த மாதிரி ரொம்ப கலங்கி போன மாதிரி தண்ணி வரும். அப்போல்லாம் நான் நினச்சிருக்கேன் இந்த ஃபில்டரில் அந்த சேரெல்லாம் போய் அடைக்குமே அப்படின்னு. நல்ல வேளை வீடு காலி பண்ணுறதுக்கு முன்னாலேயே ஃபில்டரையும் மாற்றியாச்சு. பையன் இப்போ எப்படி இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்றத நான் இப்போ சொல்லிடுறேன். பையனுக்கு வாயிலிருந்து எனி டைம் பிளட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு. அவனால் சரியாக சாப்பிட முடியல. எல்லாமே கஞ்சியாக தான் குடிச்சிட்டு இருக்கான். லிக்விட் ஐட்டம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. மிக்சியில் எப்படி அரைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அது மாதிரி நான் போனதுக்கப்புறம் கூட அவன் சாப்பாடை மிக்சியில் போட்டு அரைச்சி தான் குடிச்சிக்கிறான். டிஸ்போசல் ஸ்ட்ரா வாங்கி கொடுத்துருக்கேன்ல, அதை தான் யூஸ் பண்ணிக்கிறான். நேற்று அத்திப்பழ ஜூஸ் போட்டு கொடுத்தேன். பால் 1/2 லிட்டர் வாங்கி டெய்லி 2 பேருக்கும் காய்ச்சி கொடுத்துட்ருக்கேன். பயாப்சி ரிப்போர்ட் இன்னும் வரலைங்க. சிடி ஸ்கேன் எடுத்தாச்சுன்னு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். பயாப்சி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் உடனே வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பயாப்சி ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னால் நான் உங்களுக்கு எதையும் சொல்லி பயமுறுத்த விரும்பலை. ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் சந்தேகப்பட்டு சொன்ன அந்த ஓகேசி கட்டி மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் வரும்னு சொல்கிறதுனால தான் பயாப்சி ரிப்போர்ட்டில் அந்த மாதிரி கட்டி இல்லவே இல்லை, இது ரொம்ப நார்மல் கட்டி அப்படின்னு வரணும்னு நான் ஒவ்வொரு நாளும் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். முகம் சம்மந்தமாக பண்ணுற எந்த ஒரு சர்ஜரிக்கும் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எலும்பு அரிச்ச இடத்துல அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. எதுவுமே தரம் இல்லாமல் அவனுக்கு பண்ணிடக்கூடாது. அவன் சின்ன பையன், அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் ரொம்ப பயப்படுறேன். சர்ஜரி பண்ணியே ஆகணுன்ற அவசியம் இருக்குது. சர்ஜரி இல்லாமல் இதை சரி பண்ண முடியாது. கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுத்தேன்னு தான் நான் அடிக்கடி கேட்டுக்கிறேன். அவன் படுற கஷ்டத்தை என்னால் டெய்லி பார்க்க முடியல. எந்த பெயினுமே அவனுக்கு தெரியலைங்க. நார்மலாக தான் இருந்தான். இப்படி ஆகணும்னு நாங்கள் கனவுல கூட நினைக்கல. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நான் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கேன்ல, இது நான் அன்டைமில் 4 மணிக்கு நான் உட்காந்து செஞ்சிட்ருக்கேங்க. தூக்கம் சுத்தமாக வரமாட்டேங்குதுங்க. தலை வெடிக்கிற அளவுக்கு பாரம். என் கழுத்து நரம்பு எல்லாம் அவ்வளோ சிவியர் பெயின். 2 நாளைக்கு முன்னால் காலையில் எழுந்தேன். ஒரு சொட்டு தண்ணி கூட என்னால் குடிக்க முடியல. கொஞ்சமாக குடித்தேன்.
உள்ளே சுத்தமாக டியூப்பில் இறங்கவே இல்லை. அதிகமான வேர்வை, ரொம்ப ரொம்ப படபடப்பு, நெஞ்செல்லாம் ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே மயக்கமாகி அப்படியே உட்காந்துட்டேன். ஏன் இப்படி ஆகுது? ஒருவேளை வாய்வு பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு சொட்டு கூட உள்ளே போகலைங்க. நெஞ்சு வலி ரொம்ப சிவியராக இருந்தது. மூச்சு சுத்தமாக விட முடியல. நிமிர்ந்து உட்கார கூட முடியல. வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. என்னால் சமைக்க முடியுமான்னு தோணலை. வேலைக்கு வேற போகணுமே அப்படின்னு குக்கரில் அரிசியையும் பாசிப்பருப்பையும் ஒன்றா போட்டு வேக வச்சு கஞ்சி மாதிரி போட்டுட்டு பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணேன். ஒரு பருக்க சாதம் கூட வாய்க்குள்ளே போகலைங்க. செஸ்ட் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. மூச்சு விடவே முடியல. வலியையும் மீறி கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணேன். என்னால் சுத்தமாக முடியல. சாப்பாடை அப்படியே வச்சுட்டு நான் கிளம்புறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் கட்டிலில் போய் படுத்துட்டேன். பிள்ளைங்க என்னாச்சுன்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் படுத்து ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸ்ட்ரெயிட்டாக படுக்க முடியல. பெயின் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. மூச்சு விட முடியல. அப்புறம் ஒரு பக்கம் சாஞ்சு படுத்தேன். அப்போவும் முடியல. வேறு வழி இல்லாமல் பில்லோவை எடுத்து முதுகுக்கு வச்சுட்டு சாஞ்ச மாதிரி அப்படியே படுத்திருந்தேங்க. 10 நிமிஷம் கூட இந்த மனசு அமைதியாக இல்லை. டைம் ஆகுதுன்னே சொல்லிக்கிட்டே இருந்தது. அப்புறம் ஃபோன் பண்ணி ஆட்டோக்காரரை வர சொல்லி நான் வேலைக்கு கிளம்பிட்டேன். ஒரு 2 மணி நேரம் கழித்து வலி கொஞ்சம் குறைஞ்சது. பரவாயில்ல, இப்போ வலி குறைஞ்சிருக்குன்னு நம்பி கொஞ்சமாக தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேங்க. மறுபடியும் சிவியர் பெயின். என்னால் தாங்கவே முடியல. என்னன்னே தெரியல. இப்படியே நம்ம இந்த பெயினை தாங்கிட்டு இருந்தோன்னா ஒருவேளை எதுவுமே சாப்பிட முடியாமல் போச்சுன்னா நம்ம ரொம்ப பலகீனமாயிடுவோமே. இந்த டைம் நம்ம பலகீனமாயிட்டோன்னா பசங்களை எப்படி பார்த்துக்க முடியும் அப்படின்னு தோணுச்சு. இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை பார்த்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டே சிடி ஸ்கேன் எடுத்துக்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்காக மட்டும் தனியாக ஆட்டோ செலவு பண்ணக்கூடாதுன்றதுக்காக பையனை நைட்டு ஆட்டோ பிடிச்சி நீ வந்துரு, நம்ம இன்றைக்கே சிடி ஸ்கேன் எடுத்துடலாம், எனக்கும் டாக்டர்கிட்ட பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதனால தான் சிடி ஸ்கேன் எடுத்துகிட்டு அப்படியே எனக்கும் டாக்டர்கிட்ட பார்த்தேன். டாக்டர் சொன்னாங்க, வாய்வு பிரச்சனையாக இருந்தால் 2 நாளில் பெயின் குறைஞ்சிரும். பெயின் குறையலைன்னா ஒரு இசிஜி எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 2 நாள் ஆயிடுச்சு. இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்ல, இன்றைக்கும் எனக்கு பெயின் இருக்குது. ஆனால் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. கொஞ்சம் வலி குறைஞ்ச மாதிரி இருக்கிறதுனால சரி, ஒரு வேளை வாய்வு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்னு நானும் நினச்சிட்ருக்கேன். எனக்கான கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு ஒரு நிமிஷம் கூட நிம்மதியாக இருக்க முடியலங்க. இனி அவனுக்கு செய்ய போகிற ட்ரீட்மெண்ட்டெல்லாம் நான் எப்படி சமாளிப்பேனுன்ற பயமே எனக்கு அதிகமாக இருக்குது. மனசில் இருக்கிற பாரத்தை என்னால் குறைக்கவே முடியலைங்க. நான் அமைதியாகிறதுக்குள்ளே இன்னொரு பாரம் வந்து சேருதே. இன்னும் 2 நாளில் பயாப்சி ரிப்போர்ட் வரப்போகுது. எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. என்னால் நிம்மதியாக இருக்கவே முடியலைங்க. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவனுக்கு எந்த கட்டியும் இல்லை. அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படின்னு ரிப்போர்ட் வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அவனோட சர்ஜரியை சமாளிக்கிறதுக்காக என் மனசுலேயும் உடம்புலையும் தெம்பு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.